குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2023 டிசம்பர் மாதம் 28ஆம் நாள். இன்று வியாழக்கிழமை. தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 12ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணி 28 நிமிடத்திற்கு. அதே போல் சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது, சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். இறைவனுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டு இருப்பது சிறப்பு. அருகிலுள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டு வருவது மிகவும் சிறப்பு. முடிஞ்சால் ஒரு 10 நிமிடம் தியானம் செய்யுங்கள். 28/12/2023 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ்ந்து அரிய சாதனை செய்யணும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் கூறிக்கொள்கிறோம். 28/12/2023 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாள். நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. தங்கள் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கண்டிப்பாக வரும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே இன்று வெற்றி பெறும். பண வரவு தாராளமாக இருக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. புதிய பயணங்கள், திடீர் பயணங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி இருக்கும். மனதளவில் உங்களுக்கு சில தன்னம்பிக்கை தைரியம் பிறக்கும். வியாபாரத்தில் வெற்றிகள் அதிகரிக்கும். லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழ ரிஷபராசி நேயர்களே, இந்த நாளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல, ஜாமீன் கையெழுத்து போடுறதுல கொஞ்சம் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. உற்றார் உறவினர் வகையில் நீங்கள் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். ஊழியர்களிடத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாள பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காண்பீர்கள். அதே போல் வியாபாரத்தில் வரவு அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும். எதிர்காலம் தொடர்பான சில முக்கிய முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு பாராட்டுகள் மதிப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்கால சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்கள் சுற்றியுள்ளவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். குடும்ப உறுப்பினர்கள் எண்ணங்களை அறிந்து அதற்கு தகுந்தாற் போல் இன்றைக்கி நீங்கள் நடந்துக்குவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. அதே போல் சமுதாயத்தில் இருப்பவங்க பாராட்டுகள் மதிப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. அதே போல் மற்றவர்களுக்கு கருத்து கூறுவதை கண்டிப்பாக நீங்கள் நிறுத்திக்கிங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். அலுவலகத்தில் அனைவருமே கொஞ்சம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. மேலும் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்கள் புதியதாக அறிமுகமாவார்கள். உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்கின்ற இடத்துல ஒரு புதுவிதமான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய நாள்.
ஒரு இன்பம் நிறைந்த நாள், ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாள் என்று சொல்லலாம். மற்றவருடைய கருத்துக்கு தயவுசெய்து கொஞ்சம் மதிப்பளித்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் செய்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. இதன் மூலம் உங்களுக்கு ஆதாயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபார தொடர்பாக நீங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சியும் வெற்றியடையும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் உங்களை அனைவரும் அனுசரித்து போவாங்க. அனைவருடைய ஆதரவும் இன்று கண்டிப்பாக கிடைக்கும். குடும்ப உறுப்பினருடைய தேவைகளை நீங்கள் இன்று நிறைவேற்றி வைப்பீர்கள். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, எதிர்காலம் தொடர்பான எண்ணங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். புதிய புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு ஏற்படும். வெளியூர் வெளிநாடு தொடர்பான பயணம் உங்களுக்கு ஏற்படும். இதன் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அதே போல் தந்தை வழி உறவுகள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாளை சிரமங்கள் கண்டிப்பாக இன்று விலகும். அலுவலகத்தில் அனைவரும் உங்களுக்கு ஆதரவு தருவார்கள். வியாபாரத்தில் போட்டியாளர்கள் குறைவார்கள். வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள். லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, எதிர்பார்த்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண்பீர்கள். உறவினர்கள் வழியில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. வியாபார சிந்தனைகள் அதிகரிக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தியவர்கள் லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவரும் கொஞ்சம் அனுசரித்து போவது நல்லது. அடுத்தவர்கள் பற்றிய விமர்சன கருத்துக்களை தயவு செய்து கூறாதீர்கள். உங்களுடைய நண்பர்கள் பற்றிய புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். அதே போல் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நேர்மறையான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். நினைத்த பணிகள் கண்டிப்பாக கைகூடி வரும். புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதரவு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக காரியங்கள் என்று செய்வதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பெற்ற குழந்தைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. நீங்கள் ஏதாவது வழக்கு போட்டிருந்தீங்கன்னா அதில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. பணிபுரிய இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு திருப்தியான சூழல், ஆதரவான சூழல் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். பொய் பேசாமல் அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. வீடு விற்பனை சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். அதே போல் புதிய வீடு வாங்குதல், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்று அதிகரிக்கிறது. உங்களுடைய நட்பு வட்டாரங்களில் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவமும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. மற்றவருடைய குறைகளை தயவுசெய்து பெருசுப்படுத்தாதீங்க. மற்றவர்களிடம் ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட சொல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது. உயர் அதிகாரிகளால் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் பொறுமையாக இருக்கணும். அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, சவாலான செயல்களை இன்று சிம்பிளாக செஞ்சு முடிச்சிருவீங்க. சகோதரிகள் வழியில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒற்றுமை கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான லாபத்தை காண்பீர்கள். அலுவலகத்தில் இடமாற்றம், பணிமாற்றம், அதே போல் சம்பள உயர்வு இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். மனதளவில் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு மகிழ்ச்சி, அதே போல் ஒரு நேர்மறையான எண்ணங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. உங்களுக்கு வந்து சமுதாய பணி செய்வர்களுக்கு கண்டிப்பாக பாராட்டுகள், புகழ்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு ஒற்றுமை காணப்படும். மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகளுடன் கொஞ்சம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. நெருக்கமானவர்களுக்காக சில வேலையை நீங்கள் செய்து கொடுப்பீங்க. அதனால் உங்களுக்கு பாராட்டுதல் கிடைக்கும். வண்டி வாகனங்களை மாற்றுவது தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு வந்து போகும். கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். வியாபாரத்தில் மாத்திரம் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவது மிகவும் நல்லது. திட்டமிட்ட காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். மனதளவில் இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஒரு வெற்றி மிகுந்த நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, புதிய செயல் திட்டங்களை அமைத்து அதை செயல்படுத்துவீர்கள். அது வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நல்ல நாள். பழைய பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு ஏற்படும். வாடிக்கையாளர் வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. தயவுசெய்து உங்கள் தற்பெருமைகளை குறைத்து கொள்ளணும். திறமைகளை வெளிப்படுத்துவதில் கவனம் தேவை. இடத்திற்கு தகுந்தால் போல் உங்கள் திறமையை வெளிப்படுத்தினால் அந்த திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் தீரும். அதனுடைய சிந்தனைகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, நீண்ட நாள் நண்பருடைய சந்திப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆரோக்கியம் தொடர்பான விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் தயவுசெய்து அறிவுள்ள மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்து கொள்ளுங்கள்.
எல்லா விஷயத்தையுமே இன்றைக்கி போராடி தான் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கலைப்பொருட்கள் மீது உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கொஞ்சம் சில மாற்றம் செய்வதன் மூலம் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். புதிய யுக்திகளை தயவுசெய்து கையாளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உத்தியோகத்தில் உங்களுக்கு சாதகமான சூழல் கிடைக்கும். உழைப்பு அதிகரிக்கும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்பை தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் சிறந்த முறையில் செய்கிறோம். நீங்கள் உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து உதவி செய்யுங்க. உங்கள் நண்பர்களிடத்தில் சொல்லுங்கள். அன்னதானம் செய்வது என்பது தங்களுடைய கர்மாக்களை கண்டிப்பாக குறைக்கும். சோழி பிரசன்னம் பார்க்கிறோம், ஜோதிடம் பார்க்கிறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். துல்லியமாக உங்களுக்கு சோழி பிரசன்னம் பார்த்து நாங்கள் சொல்கிறோம். நேரிலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு வெற்றி மிகுந்த நாளாக, ஒரு நன்மை மிகுந்த நாளாக, ஒரு மதிப்பளிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனிடம் நான் மனதுருக வேண்டிக்கிறேன். பகவான் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். நேரிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மங்களம் உண்டாகட்டும். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.